ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஷாலோம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் சந்தோஷம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நிகழ்ச்சிக்காக, நிகழ்ச்சியின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கவும், என்னுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கவும் அன்போடு கூட உங்களை கேட்கிறேன். கர்த்தர் அருமையான கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் இதே மாலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களோடு கூட ஜெபிக்க ஸ்தோத்திரம். உங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நல்லவர். என்னுடைய தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் பாரம் எடுத்து ஜெபிக்கிறேன். அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் போகலன்னு சொன்னால் எங்களோடு வந்து கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் வரலாம். ஆண்டவர் நல்லவர். இந்த ஆராதனை, இந்த செய்தி முடிவில் எங்களுடைய ஆராதனை ஒழுங்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பாருங்கள். இல்லை என்று சொன்னால் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்காக ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறேன். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாளிலும் சங்கீதம் 100வது சங்கீதத்திலிருந்து ஒரு சில கர்த்தரை வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 102. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதியினுள் வாருங்கள், மகிழ்ச்சியோடு கூட ஆராதனை செய்யுங்கள் என்பதாய் இதை சங்கீதத்தில் எழுதினதான சங்கீதக்காரன் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமா? இந்த அருமையான மாலை நேரத்தில் நாம் தேவனை ஆலயத்தில் போய் ஆராதிக்கிற ஆராதனை எப்படி இருக்கிறது? நான் ஆராதனை சபையின் மேன்மை குறித்து உங்களோடு கூட கொஞ்ச நேரம் உங்களோடு கூட பேசுகிறேன். நானும் பல ஆண்டுகள் ஊழியத்தில் இருக்கிறேன். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இன்றைக்கு ஸ்தோத்திரம், சில மக்களுடைய ஆர்வம் ஆலயத்தில் வந்து ஆராதிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் சில மக்களுக்கு குறைந்து இருக்கிறதை பார்க்கிறேன். நல்ல சிலர் நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, உயர்த்துறாங்க. ஆனால் சிலர் தங்களுக்குன்னு வேலை இல்லைன்னா ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை ஆலயத்துக்கு போறாங்க. வேலை வந்தா அந்த வேலைக்கு ஸ்தோத்திரம் குடும்ப நல்ல நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க போறதை பார்க்கிற. சின்ன பலவீனமா இருந்தாலும் இன்னைக்கு ஆலய ஆராதனையை கட் பண்ற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அழகா சொல்லி வைத்தார். பிரதான ஆண்டவர்களுடைய மகிமையான ஒரு காரியம் என்னன்னா ஆராதனை. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரின் ஓய்வுனால நீங்க ஆசாரிக்க வேண்டும். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை என்பது ஸ்தோத்திரம் தேவனை ஆராதிக்கிற, மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற ஒரு மகிமையான நல்ல நாள். அருமையான பிள்ளை, அந்த நாள்ல நான் தேவனை என் குடும்பமா ஆராதிக்க வேண்டும். நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதாம் ஏவாளையும் ஆண்டவர் படைத்து ஏதேன் என்கிற மகிழ்ச்சியான தோட்டத்தில் வச்சார். ஏதேன் தோட்டம் என்பது ஆலயத்துக்கு ஒப்பனையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னா அவனுக்கு நல்ல ஒரு ஆலய ஆராதனை வேண்டும், ஆலயம் வேண்டும். இதை பார்க்கிற உங்களுக்கு நீங்க போய் ஆராதிக்கிற நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆலயம் இருக்கிறதா? நல்லா அங்க போய் மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறீங்களா? அங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அவர் வாசல்கள் துதியோடு, நீங்க துதியோடு போனோம். அது மாத்திரமல்ல, பிரகாரங்கள் புகழ்ச்சியோடு போனோம். ஆனந்த சத்தத்தோடு அவர் துதித்து ஆனந்த சத்தத்தோடு அவர் நாமத்தை ஸ்தோத்தரிக்கணும். அருமையான பிள்ளைகளே, தாவீது கேட்டா சொல்லுவாரு, 1000 நாளை பார்க்கிலும் ஆண்டவருடைய பிரகாரங்கள் செல்லுகிற ஒரு நாள் நல்லது. வேதம் முழுவதும் பாருங்க, ஆண்டவர் ஆராதனைக்கும் ஆலயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். முதல் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் உலாவினார் என்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து பல இடங்கள் ஆண்டவராய் கர்த்தர் உலாவினார், வாசம் பண்ணினார். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் வாசம் பண்ணினார், அதுவும் இடிக்கப்பட்டது. ஒருவேளை அருமையான கர்த்தரை பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் ஆலயம்தான், அதில் எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றார், சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல நானே ஆலயம், எனக்கு எதுக்கு ஆலய ஆராதனை அப்படிங்கிற இருமாப்பு வந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை.
அமேன் ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சபை கூடி ஒரு விட்டுவிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் தேவன் கொடுத்த நியமனம் கட்டளைக்கு நான் உண்மையாக கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆசீர்வாதங்கள் தேவன் அல்ல இல்லாமல் கொடுக்கிறார். பாருங்க, ஆலயத்தை குறித்து ஸ்தோத்திரம். அமேன். பாருங்க, சில காரியத்தை நான் பொதுவாகவே சொல்லுகிறேன். ஆலயத்தினுடைய காரியத்தை வேதம் சொல்லுகிறது, தேவ பிரசன்ன நிறைந்த இடம். ஆலயம் தேவனுடைய பிரசன்ன நிறைந்த இடம். ஆலயம் ஆண்டவருடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆலயம் தேவன் தங்கும் இடம். ஆமென். ஆலயம் தேவன் நம்மோடு பேசுகிற இடம். ஆலயம் தேவன் நமக்கு செவி கொடுக்கிற இடம். ஆலயம் ஆமென் கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற இடம். ஆலயத்தில் ஆண்டவருடைய கண்களும் செவிகளும் திறந்திருக்கிறது என்று நாளாகம புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆலயம் என்பது என் அழுகையை மாற்றுகிற இடம். அந்நாளின் அழுகையை ஆலயத்தில் கர்த்தர் மாற்றினார். ஆலயம் என்பது ஆண்டவர் உங்களை என்னையோ பயன்படுத்துகிற இடம். ஆலயம் என்பது நம்மை உருவாக்குகிற இடம். ஆண்டவர் பேசுறார்ல, ஆலயம் என்பது அற்புதங்களை செய்கிற இடம். அருமையான பிள்ளைகளே, ஆலயம் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் ஆமென் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். மத்தேயு 16:18 பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஆமென். அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆதி திருச்சபையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற திருச்சபைக்கு போராட்டம் தானே, எதிர்ப்பு தானே. பாதாளத்தின் வாசல்கள் எவ்வளவோ ஆலயத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளவோ காரியம் செய்கிறது. ஆனா இன்னைக்கு ஆலயம் பெருகிட்டே, ஆராதனை கூடங்கள், தேவனை மகிமைப்படுத்துகிற இடங்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறது அல்லவா. நான் ஒருவேளை பில்டிங்க நான் ஒருவேளை காட்டாட்டாலும், அருமையான பிள்ளைகளே, நம்ம ஆராதிக்கிற ஒரு பில்டிங் கண்டிப்பா அவசியம் அல்லவா. நம்ம எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிறோமோ அது ஒரு தேவனுடைய ஆலயம். அந்த இடத்துல ஆண்டவர் வருகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய ஆராதனை, என்னுடைய ஆலய ஆராதனை எப்படி இருக்கிறது? நான் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிறேனா? நீங்க தேவை சந்திக்கப்படணும், எனக்கு அற்புதம் நடக்கணும், என் கண்ணீர் மாற்றப்படணும், என் கவலைகள் நீங்கணும். நானும் சிலரை பார்க்கிறேன், நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நான் கேட்கிற அடுத்த வார்த்தை, நீங்க ஆலயத்துக்கு போறீங்களா? சிலர் போகிறோம், சிலர் போகல. போகாததுக்கு நிறைய காரணம் சொல்லலாம், சரியான காரணம் தான். ஆனால் அருமையான பிள்ளைகளே, சுகவீனம் வந்துட்டா என் சிஸ்டர் ஆஸ்பத்திரிக்கு போல கேட்கறதுக்கு முன்னாலே அவங்க ஆஸ்பத்திரியில் கீழே போய் நிற்பாங்க. ஏன்னா சுகம் பெறணுமே. ஆலயம் எவ்வளவு மகிமையானது, அது ஆண்டவர் தங்குற இடம் அல்லவா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆலயத்தில் தேவ பிரசன்னம் இருக்கிறது அல்லவா, தேவன் நம்மை சந்திக்கிற இடம் என்று சொல்லி யாத்ராமத்தில் ஆலயத்தை குறித்து சொல்லி இருக்கிறாரே. ஆலயத்தில் நம்ம ஜபங்களுக்கு ஆண்டவர் செவிகூரருக்கு இடம், நம்ம ஐக்கியமாய் கூடி ஆராதிக்கிற இடம் அல்லவா. யோசித்து பாருங்களேன். ஆண்டவருக்கு மகிமை. இந்த மாலை நேரத்தில் அன்பு பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், என்னுடைய ஆராதனை மகிமையா இருக்கட்டும். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தரை பிள்ளை, பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா நீ கண்டிப்பா சபை கூடி வருதலை விட்டுறவே கூடாது. ஸ்தோத்திரம். அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை காட்டுகிறது. பிள்ளைகளை பாருங்க, நம்ம ஸ்தோத்திரம், குழந்தை பிறந்த உடனே குழந்தை அனாதை இல்லத்துல விட மாட்டோம். கர்த்தருக்கு மகிமை. அதை கொண்டு வேற எங்கேயாட்டும் விட மாட்டோம். ஏன்? அது தாயுடைய அரவணைப்பிலே இருக்குது, அம்மா பக்கத்திலே இருக்குது. அம்மா அதுக்கான தேவையான எல்லா தேவையும் அந்த குடும்பத்தில் அது வளர்ந்து வருகிறதாய் பார்க்கிறோம். குடும்பத்தில் வளர்கிற பிள்ளைகளும் வெளியே வளர்கிற பிள்ளைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே போலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா நீங்க தேவனை கூடி ஆராதிக்கிற ஒரு ஆலயத்தில் வரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தேவனை தொழுது கொள்ள உங்க ஆலயத்தில் முழு பலத்தோடு, அதான் வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாய் கர்த்தரத்தில் உன் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோட அன்பு கூறுவாயாக. நீங்க வளரணும் பிள்ளைகளே. அங்கதான் ஆலயத்தில் தான் உங்களுக்கு ஆகாரம் உங்கள் போதூர்வமாய் கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். சிலர் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆலயத்துக்கு போய் சுத்தி சுத்தி ஆமென் ஸ்தோத்திரம் வருகிற ஆட்களும் இருக்கலாம். ஸ்தோத்திரம். இல்லை, அருமையான கர்த்தரை பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தரை பிள்ளைகள் கூடி அவன் வளர்ச்சி அடையவும் அவர்கள் கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை செய்யவும் சபை கூடி வருதல் ஒரு முக்கியமான காரியமாய் இருக்கிறது. அருமையான கர்த்தரை பிள்ளைகளே, பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் மேல் மகிமை மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது.
அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுங்க சொல்லும்போது சொல்றாரு, ஆமென், தேவனுடைய வாசஸ்தலமாக அருமையான பிள்ளைகளே கட்டப்பட்டு வருகிறோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆலயத்துடைய மேன்மை என்ன தெரியுமா? நான் முதலாவது மேன்மை சொன்னேன், ரட்சிக்கப்பட்டவங்களாம் கூடி ஐக்கியமாய் தேவனை ஆராதித்து ஸ்தோத்திரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு இடம் ஆண்டவருடைய ஆலயத்தின் மேன்மை. இரண்டாவது, அது தேவ வாசஸ்தலமாய் அதில் கட்டப்பட்டு வருகிறோம். நான் கட்டப்படணும், என் குடும்பம் கட்டப்படணும், என் பிள்ளைகள் கட்டப்படணும். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு வேலி அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம் வேண்டும். யோசித்து பாருங்களேன், வேலி இல்லாத ஒரு தோட்டத்தில் ஸ்தோத்திரம் செடிகள், ஆமென், ஸ்தோத்திரம், ஆடு மாடுகளுக்கு இரையாய் பாயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். சபை என்பது வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். அங்க ஒரு தேவன் பிரதான ஆசாரியராய் நமக்காக இருக்கிறார். ஒரு ஊழியர் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை ஊழியனாய் அவன் ஒரு சேவகனாய் அங்க அவன் ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், அவரும் உங்களுக்காக ஜெபிக்கிற. எப்போ நான் சபையில சொல்லுவேன், அவன் வாரத்தில் எப்படியாவது ஜனங்களுக்காக அவன் எல்லாருடைய பேரை சொல்லி வாரத்தில் ஒரு கண்டிப்பா டெய்லி நான் ஸ்தோத்திரங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாலை நேரத்தில் அதே இடத்துல தனிப்பட்டது எல்லாருடைய பேரை சொல்லி ஊழியக்காரன் கண்டிப்பா ஜெபிக்கிறேன். ஊழியக்காரங்க தான் ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம். நீ கட்டப்படணுமா, நீங்க வளரணுமா, நீங்க செழிப்பாய் மாறணுமா, அன்பு பிள்ளைகளே, ஆலய ஆராதனையை விட்டு விடாதீங்க. ஆலய ஆராதனை அசட்டப்படாதீங்க. அவங்களாம் ஆலயத்துக்கு போல நல்லா தானே இருக்காங்க. ஸ்தோத்திரம். அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரம் இலக்காரமா அசட்டையா என்ன வேண்டாம் பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. பாருங்களேன், ஸ்தோத்திரம். மத்தேயு நமக்கு தெரியும் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அதை நான் உங்களுக்காக வாசித்து விடுகிறேன். மத்தேயு 16:18 பாருங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், அவன் நீ பேதுருவாய் இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். அப்படி ஆலயத்தை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது. ஆலயம் நாம் தானே, நம்ம கூடி வருகிறோம். அந்த தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. கர்த்தருக்கு மகிமை. அப்புறம் எந்த பாதாள வல்லமையும் என்னை மேற்கொள்ள முடியாது. அர்த்தம் தெரியுமா? நான் ஒரு ஆலயத்துக்குள்ள அடங்கி நான் கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதிப்பேன்னு சொன்னா எந்த பாதாளத்தின் வல்லமைகளும் என்னை மேற்கொள்ள முடியாது. யாக்கோபே, உனக்கு விரோதமான பில்லி சூனியம், இஸ்ரவேலே உனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசினை பயங்காட்டுறான். நைட்ல அவன் சொப்பனை வருது, அது வருது, இது வருதுன்னு அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லக்கூடிய வாய்ப்பு வராது. ஏன்னா ஆலயத்தை அவன் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் அல்லவா. அவன் உங்களை என்னையும் எந்த பாதாள வல்லமை, எந்த பில்லிசூனிய வல்லமை, எந்த விக்கிரகத்தின் வல்லமை, எந்த மாந்திரிக வல்லமை மேற்கொள்ள கர்த்தர் அனுமதிப்பதில்லை. ஏன்னா நீங்க ஒரு தோட்டத்தில் இருக்கிறீங்க, அதுக்கு ஒரு தோட்டக்காரர் இருக்கிறார், அதுக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அருமையான மக்களே, உங்களுடைய ஆலய ஆராதனையே அவன் உங்களை உற்சாகப்பட நல்லா கர்த்தர் ஆராதிங்க. முடியாத பட்சம், முடியாதுன்னா படுத்த படுக்கையா இருக்கிறேன் தவிர எங்கால எவ்வளவு தூரமா ஆலயமா இருந்தாலும் நீங்க போயிருங்க பிள்ளைகளே. ஓ, நல்ல மனதார நீங்கள் உங்கள் குடும்பம் முழுவதும் கர்த்தரை ஆராதிங்க. மகிழ்ச்சியோடு கர்த்தரை உயர்த்தி பாருங்கள். நிச்சயமா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு நான் உங்களை அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். ஆண்டவர் நல்லவர். அருமையான கர்த்தரை பிள்ளைகளே, ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் உங்களுக்காக அவன் ஜெபிக்க வேண்டும் என்று அவன் விருப்பப்படுகிறேன். ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். ஏசாயா 58ஆம் அதிகாரம் அதோடைய 13வது வசனம். ஆலயத்தில் வருகிற மக்களுக்கு தேவன் தருகிற அழகான ஆசீர்வாதம். பிள்ளைகளே, ஆலயம்னா என்னன்னு சொன்னேன். ஆமென். ஆலயம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூடி தேவனை தொழுது கொள்கிற இடம்னு சொன்னேன். ஆலயம் நம்மை கூட்டி கட்டப்படுகிற வளர்ச்சி அடைய வைக்கிற இடம்னு சொல்லி உற்சாகப்படுத்தின. ஆலயம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், எந்த ஒரு சத்துருவால மேற்கொள்ள முடியாத இடம், அதை இணைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஸ்தோத்திரம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, என் பரிசுத்த ஓய்வு நாளிலே
உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தர் மனமகிழ்ச்சியாயிருப்பார். மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளையே. ஸ்தோத்திரம். ஆமென். பூமியின் உயர்ந்த இடங்களில், பூமியில உன்னதமான இடங்கள்ல உன்னதமான ஆசீர்வாதம், பொருளாதாரத்தை சரீரத்துல உன்னதமான ஆசீர்வாதத்தினால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரம், ஆமென், நான் பெஸ்ட் போஷிப்பேன்னு கர்த்தர் வாய் சொல்லுகிறது. பாருங்க, ஆசீர்வாதத்தை பாருங்களேன். நீ மகிழ்ச்சியா இருப்ப, நான் உயர்ந்த இடத்துல உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். யாக்கோபுடைய சுதந்திரம், அவன் 2 பரிவார நிறைய ஆசீர்வாதங்கள், யாக்கோபு பெற்ற நன்மைகள், ஆமென், ஸ்தோத்திர ஆசீர்வாதங்களை அவருடைய பிள்ளைகள், அவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தருகிறார். தர்மையான மாலை நேரத்தில் ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால நாளையத்துக்கே போகல பாஸ்டர், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரம். ஒருவேளை நாளையத்துக்கே போய்கிட்டு இருக்கிறேன், இன்னும் என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, என் வாழ்க்கை நன்மை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சோர்ந்து போயிருக்கீங்களா? நீங்கள் ஒரு தீர்மானம் தொடர்ந்து போங்க பிள்ளைகளே. ஒரு அந்த தேவனுடைய வார்த்தையை பார்க்குறீங்கள். அவன் எந்த ஒரு ஆலயத்துக்கு போலையா, உங்கள் அருகாமையில் இருக்கிற நல்ல ஒரு ஆலயத்தில் போய் உங்களை அமைந்த ஆலயத்தோடு இணைத்துக் கொள்ளுங்கள், ஆராதித்து பாருங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களை கட்டுவார், உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். யாக்கோபின் சுதந்திரத்தினால நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறேன். ஜெபிக்கட்டா? அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லையே. அப்பா, ஆலயத்தை குறித்த சில காரியங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பிரசங்கிக்க தேவன் தந்த நல்ல கிருபைக்காக நன்றி. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதித்து ஆலயத்தின் நன்மைகளை, ஆலயத்தின் மேன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. வியாதியோடு இருக்கிற வியாதி மாறட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும், தேவையோடு யார் இருந்தாலும் எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்களை என் ஆண்டவராகிய தேவன் செய்வீராக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கப்பா. இதை பார்க்கிற எல்லாரையும் ஊழியக்காரே ஆசீர்வதிக்கிறேன், மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஏசப்பாவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடும் பணிவோடும் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.